ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா ஐலி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அயலியும் சிவாவை தான் காட்டுறாங்க. அப்போ அயலி வந்து சிவாவுக்கு காஃபி கொண்டுட்டு வரும்போது பார்த்தோம்னா சிவா வந்து கீழே தரையில் படுத்துருக்குறாங்க. அந்த நேரம் பார்க்க இந்திராணி வந்துட்டு இருக்கவும் அதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, இவர் வேற தரையில் படுத்துட்டு இருக்கிறாரு, இந்திராணி மேடம் வேறு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அயலி பார்த்தோம்னா சிவாவை எழுப்புறாங்க. சிவா நீங்கள் எந்திரிங்கன்னு சொல்லி எழுப்பவும் சிவா என்னன்னா நல்லா தூக்கத்தில் இருக்கார் போலுக்கு, அதனால அவர் எந்திரிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு எந்திரிக்கவும் அப்போ உடனே அயலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்திராணி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா சிவா வந்து அதனால என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னங்க இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க? இப்போ இந்திராணி மேடத்துக்கு நம்ம 2 பேரும் இப்படி படுத்துட்டு இருக்கிறது தெரிஞ்சு என்ன ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்திராணி கரெக்டாக வந்துருந்தாங்க. என்னது சிவா கீழே படுத்திருந்தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே இல்லை மேடம் கீழெல்லாம் படுக்கலை, நாங்கள் 2 பேரும் கட்டில் தான் படுத்திருந்தோம் அப்படிங்கும்போது அப்போ பெட்ஷீட் எதுக்காக கீழே வந்திருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ வசமாக மாட்டிக்கிட்டோம் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அயலியும் சிவாவும் திருன்னு முழிக்கவும் அப்போ அயலி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், பெட்ஷீட்டு கீழே விழுந்துருச்சுது அதுதான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் என்னது பெட்ஷீட்டு கீழே விழுந்துருச்சா அப்படின்னு இந்திராணி வந்து ரொம்ப வந்து குழப்பத்தோட கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அயலி சிவா கிட்ட சொல்றாங்க என்னங்க ராத்திரிவெல்லாம் அந்த தூங்கவே என்ன விடலை, இந்தாங்க அந்த காஃபியை குடிங்க, அதனால தான் பார்க்கல இந்த அளவுக்கு தூங்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படி பேசவும் இதை கேட்டதுமே இந்திராணி வந்து சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ சிவா சொல்றாங்க அயலி இந்த நாடகம்னா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன பண்ணுறதுக்கு, நம்ம அந்த வீட்டுக்கு எந்த நோக்கத்தோட வந்தோமோ அது நிறைவேறணும்ல, அது வரைக்கும் நம்ம இப்படி தான் நடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து சிவாவுக்கு அவங்க அயலி வந்து காஃபி கொண்டு கொடுக்குறாங்க. என்ன அயலி எனக்கு காலங்காலத்தில் காஃபிலாம் கொண்டுட்டு வந்திருக்கிற, இதே மாதிரிக்கு நீ எப்போவுமே எனக்கு தருவி அப்படிங்கும் போது உடனே அயலி சிரிச்சுட்டு சொல்கிறாங்க எப்போவுமே தரும் அப்படின்னு போருமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ சிவா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஆமா அயலி அதுதான் நானும் நினச்சிட்டு இருக்கிறேன், நீ வந்து எனக்காக அதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரிக்கு நீ சும்மா நடிச்சிருக்கிற, உண்மையிலே நம்மளுக்கு 2 பேருக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சிவா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அயலி வந்து பாவி கிட்ட விளையாடிட்டு இருக்கவும் பாவி வந்து அதை கேட்டுட்டு ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே இந்திராணி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க நினைக்கிறாங்க பாவி முகத்தில் எவ்வளோ சந்தோஷமான சிரிப்பு, இது எப்போவுமே அவளுக்கு நிரந்தரமாகவே கிடைக்கணும், இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அயலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து அயலி நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா கபிலனை தான் காட்டுறாங்க. கபிலனுக்கு வந்து ரொம்பவே குழப்பமாக இருக்குது, இந்த வீட்டுக்குள்ளே என்னமோ நடக்குது, அநேகமாக அந்த வீட்டுக்குள்ளே அதாவது அந்த அதிகாரி வந்திருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமாக இருக்குது, ஆனால் யார் என்ன நம்ம நினைக்கிறது வந்து உண்மையாக பொய்யான்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கவும் சரி நம்ம வர்மாவுக்கே ஃபோன் பண்ணலாம் அப்படின்ட்டு கபிலன் வந்து வர்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன கபிலா எப்போவுமே நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன், நீ ஃபோனை எடுக்கவே மாட்டேன், இன்றைக்கி என்னென்னா நீயே ஃபோன் பண்ணியிருக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ கபிலன் சொல்கிறாங்க இங்கே பாரு வர்மா, இந்த வீட்டுக்குள்ளே அந்த அதிகாரி யாரோ ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது, ஆனால் அது யாருன்னு தான் எனக்கு தெரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ வர்மா சொல்கிறாங்க இவ்வளோதானா, அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாக்கி போச்சு அப்படிங்கிறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பாரு நம்ம ஆட்களில் ஒருத்தரை நாங்கள் அனுப்பி விட்றேன், அப்போது உங்கள் வீட்டில் யாரையாவது ஒருத்தரை நான் முடிக்கிறதுக்காக சொல்லும் போது கண்டிப்பாக அந்த அதிகாரி வெளியே தானே வந்தாகணும், அப்போ நம்ம யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே கபிலன் அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாரு என் வீட்டு ஆளுங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கும்போது என்ன கபிலன் இந்த மாதிரிலாம் பயந்துட்டு இருக்கிற சின்ன பிள்ளை மாதிரிக்கு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஆனால் ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சாக்கி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்கள காப்பாற்றுறதுக்காக அவங்க வெளியே வருவாங்க, அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கவும் நீ சொல்கிற திட்டம்லாம் சரியாக வருமானு கேட்கும்போது ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்கிற, அதெல்லாம் சரியாக வரும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து சிலிண்டர் போடுறதுக்காக ஒருத்தங்க வராங்க. அப்போ அது வந்து வர்மாவோட ஆளாக தான் இருக்குது. அப்போ உடனே அவங்க வந்து குரல் கொடுக்கவும் இந்திராணியை தான் காட்டுறாங்க. இந்திராணி தான் வராங்க. உடனே வந்து என்ன சிலிண்டர் வந்திருக்கிறா, சரி கிச்சனில் கொண்டு வச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவரும் சரின்னு சொல்லிட்டு கிச்சனில் கொண்டு வைக்கிறாங்க. வச்சதுமே இவங்க தான் சரியான ஆள், இவங்களோட கதையை நம்ம முடிக்கணும்னு சொல்லி வரும்போது கண்டிப்பாக அது யாருன்னு சொல்லி வெளியே வருவாங்க, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அவர் பார்த்தோம்னா இந்திராணி வந்து அவங்க படிக்கட்டில் மேலே ஏறி போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ தன்னுடைய கையில் இருக்கிற அந்த கூர்மையான ஆயுதத்தை எடுக்கிறாரு. எடுத்ததுமே அவங்களுடைய கதையை முடிக்கிறதுக்காக வரும்போது பார்த்தோம்னா கரெக்டாக அங்கே அயலி வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்களுடைய துப்பட்டா வச்சு மூடிடுதாங்க. மூடினதுமே அவங்களை கரதரன்னு இழுத்துட்டு போறாங்க. அவரை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அப்ப அவருக்கு எதிர்த்து அடிக்க முடியல, ஏன்னா தன்னுடைய முகத்துல வந்து துப்பட்டா வச்சு முடி இருக்கனால அவங்க எங்க இருக்காங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாதனால அவரும் வந்து அங்கிட்ட தப்பிக்கிறதுக்காக வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க. ஆனா அயலி வெளுத்து வாங்கிட்டு அவங்க பார்த்தோம்னா நேராக கிச்சனுக்கு இழுத்துட்டு போறாங்க. ஏன்னா யாரோ வரக்கூடிய சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்கு இழுத்துட்டு போறாங்க. அப்போ கரெக்டா வந்து அவங்க இந்திராணியோட சித்தி வராங்க. வந்ததுமே கேட்குறாங்க என்ன அயலி சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா
அங்கே சாப்பாடுலாம் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா அயலி வந்து அவர் காலில் போட்டு மிதிச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து அவங்க போனதுமே வந்து திரும்பவும் போட்டு அடிக்கும்போது உடனே தேங்காய் போட்டு உடைக்கிறாங்க அவங்க தலையிலேயே. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா தேவனாகி வராங்க. என்னது கிச்சனில் என்னமோ சத்தம் கட்டிட்டு இருக்குது, என்னது அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லை மேடம், தேங்காய் உடைச்சேன் சமையலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், அப்படியா வேற ஏதோ சத்தம் கட்டிட்டு இருந்தது அதான் நான் வந்தேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சமையல் தான் பண்ணிட்டு இருக்கிறேன், அதனால தான் தேங்காய் உடைச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் தேவனாகியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து அயலி அவங்ககிட்ட போட்டு அடிக்கவும், அப்போ அவர் வந்து இங்கேருந்து தப்பிச்சா போகிறேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து ஓடுறாரு. அப்போ அயலி வந்து மறைஞ்சிக்கிட்டு தாங்க நம்மளை யார் அடிச்சதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. அப்போ யாருமே இல்லாமல் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம நின்னா அவ்வளோதான், நம்ம உயிருக்கு கேரண்டி கிடையாது, நம்ம அங்கேருந்து தப்பிச்சுட்டா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக அங்கேருந்து கிளம்பி நேராக வர்மா கிட்ட வராங்க. அப்போ வர்மா வந்து கேட்குறாங்க, என்னடா இந்த மாதிரிக்கு நிலைமையில வந்திருக்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ அவர் வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதுமே வர்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நீ சொல்கிற? அப்போ ஆக மொத்தத்தில் கபிலன் வீட்டில் அந்த அதிகாரி இருக்கிறது உண்மையாகி போச்சுது. ஆனால் உனக்கு யாருன்னு தெரியல, ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்காக செஞ்சு முடிக்கிறீங்களா, அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தானே உன்னை நாங்கள் அனுப்பி விட்டேன். ஆனால் நீ என்னன்னா அவங்க கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிற. அப்போ ஆக மொத்தத்தில் அது யாருன்னு நீ பார்க்கவே இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் சார் நான் பார்க்கல அப்படிங்கிறாங்க, நான் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சா போறேன்ட்டு வந்துட்டு அப்படிங்கும்போது, உனக்கு ஏதாவது தெரியுதா, ஏதாவது உனக்கு க்ளூ தெரியுதா அவங்க யாருன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை என் முகத்தில் துப்பட்டா வச்சு இப்படி மூடிட்டாங்க, அதனால அது யாருன்னு எனக்கு தெரியல, அன்னைக்குமா அது பொண்ணாக தான் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் என்னை கிச்சனுக்கு இழுத்துட்டு போனாங்க, அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒருத்தங்க சமையல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ வந்து அவங்க ஆமாம் சமையல் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க, அதனால அது ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. யாருன்னு தெரியலையே. அப்போ கபிலன்ட்டு இந்த விஷயத்தை பற்றி சொல்லலாம் அப்படின்ட்டு கபிலனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க வர்மா. அப்போ கபிலனும் வந்து சொல்லு வருமா அப்படிங்கும்போது, யாருன்னு கண்டுபிடிச்சாச்சா, யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ நீ வீட்டில் இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் வீட்டில் இல்லை, நான் வெளியே வந்துட்டு அப்படிங்கிறாங்க. உடனே வந்து வர்மா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் இது கேட்டதுமே கபிலன் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அது வேற யாரும் கிடையாது, ஒரு லேடி தான் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே கபிலன் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு கேட்கும்போது, ஆமாம் ஒரு லேடி தான் உன்னை கண்காணிக்கிறதுக்காக உன் வீட்டுக்கு வந்திருக்கிறா, அப்போ உங்கள் வீட்டில் யாராவது புதுசாக வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வர்மா கேட்கும்போது, உடனே கபிலன் சொல்றாங்க, எங்க வீட்டுக்கு அயலியும் சிவாவும் தானே வந்திருக்கிறாங்க அப்படிங்கவும், இது கிட்டதுமே வர்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு கேட்கும்போது, அப்போ கபிலன் சொல்றாங்க, இல்லை நீங்க நினைக்கிற மாதிரிக்கு அவங்களாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், அப்போ வர்மா கேட்குறாங்க, அவங்க 2 பேரும் இருக்க முடியாதுன்னு எப்படி சொல்கிற, அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் எதுக்காக அங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க வேறு யாரும் கிடையாது, என்னுடைய ஒய்ஃபோட அக்கா தான் அப்படின்னு சொல்லவும், அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு எதுக்காக உங்கள் வீட்டுக்கு வரணும், அவங்க வீட்டுக்கு தானே போயிருக்கணும் அப்படிங்கவும், இல்லை அவங்களுடைய கல்யாணத்தை வந்து அவங்க வீட்டில் ஏற்றுக்கிடலை, அது மட்டும் இல்லாமல் அக்கா தான் அவங்க 2 பேருக்கும் அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கிறா அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாக்கி ஒன்று அவங்க வீட்டுக்கு போகணும், அப்படி இல்லைன்னா அவங்க வெளியே போய் வீடு எடுத்து தங்கியிருக்கணும், ஆனால் ரெண்டுமே பண்ணாமல் உங்கள் வீட்டு எதுக்காக அவங்க 2 பேரும் வந்திருக்கணும் அப்படிங்கும்போது, இல்லை அது எங்கள் அக்கா தான் வந்து வர சொன்னால் அதனால தான் அவங்க வந்திருக்கலாம் அப்படிங்கும்போது, இல்லை இல்லை இதில் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, இதில் வேறு ஏதோ ஒன்று நடந்திருக்குது அப்படின்னு சொல்லவும், என்ன வர்மா நீ சொல்லிட்டு இருக்கிற, அவங்கள போய் நீ சந்தேகப்பட்டு இருக்கிற, அவங்க அப்படிலாம் வேலை பார்க்குறதில்ல, அது மட்டும் இல்லாமல் அவங்க டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே வர்மாவோட முழு சந்தேகமும் வந்து சிவா பக்கமும் அயலி பக்கமும் திரும்புது. அப்போ கபிலன் கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்க 2 பேரையும் நீ வந்து இனிமேல் சின்சியரா நீ வந்து வாட்ச் பண்ற அப்படிங்கிறாங்க. என்ன வர்மா சொல்லிட்டு இருக்கிற, அவங்கள போய் அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாரு புதுசா அவங்க 2 பேரும் தான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க தனி கொடுத்தனம் போயிருக்கணும், ஆனா சம்மந்தமே இல்லாம உன் வீட்டுக்கு வந்ததுதான் சந்தேகமா இருக்குது அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே கபிலன் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து அயலியா வந்து அவங்க வந்து வாட்ச் பண்ணுவாங்களா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.